ரியாதில் தமிழ் சொந்தங்கள் சங்கமித்த ஹஜ் பெருநாள் தொழுகை. பத்தா இஸ்லாமிய அமைப்பு மற்றும் வழிகாட்டல் நிலையம் சார்பாக ஹஜ் பெருநாள் தொழுகை நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை 6/6/2025 அன்று காலை 5:18 மணி அளவில் அஸ்வாதா இஸ்திராஹாவில் அஷேக் அபுல் ஹசன் மதனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பெருநாள் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அழகிய முறையில் வந்திருந்தவர்கள் தொடர்ச்சியாக தக்பீர் கூறி கொண்டிருந்தனர். தொழுகைக்கான நேரம் வந்ததும் பெருநாள் தொழுகை முறைப்படுத்தப்பட்ட சஃப்களோடு சிறப்பாக நடந்து முடிந்தது. தொடர்ந்து பெருநாள் குத்பா உரையை அஷேக் சாஜித் நலீமி அவர்கள் தியாகங்களினால் அமைக்கப்பட்ட ஹஜ் பெருநாள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் தனது உரையில் கூறும்போது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் வரலாறு மட்டுமல்ல, நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய வாழ்வியல் என்பதை குரானிய வசனங்களோடு அழகிய முறையில் எடுத்து கூறினார். இந்த நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பையும் பெருநாள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பெரித்தம்பழம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பெருநாள் தொழுகை ஊரில் உறவினர்களோடு கொண்டாடிய மகிழ்வை தந்தது எனவும் வரும் நாட்களில் இதனை தொடருமாறும் கலந்து கொண்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் பத்தா அழைப்பு மற்றும் வழிகாட்டி மையம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நமக்கு தந்ததற்கு பின்னால் ஒரு தியாக வரலாறு இருக்கிறது. ஒரு நபியுடைய சரித்திரம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்ற விடயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடைந்த பிறகு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான வாரிசை கொடுத்து விடு. இந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமையில் எவ்வாறு அதனை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான்? அல்லாஹ்வுக்கு பிறகு நல்லடியார்கள் சாலிஹ்கள் சோதிக்கப்படுவார்கள், சாலிஹான மனிதர்கள் சோதிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள் சோதிக்கப்படுவார்கள். எனவே சோதனை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய விதி. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருப்பான் நாம் ஈமானிலே எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பது. வாலிப வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா கடமை. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற நியத்தோடு எண்ணத்தோடு இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய நாள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு கடமை அத்தனையும் பூரணப்படுத்தினார்கள் என்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நிலையாகவே இன்றைய தினத்திலே இருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை தான். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் சோதிப்பான். அவன் ஏன் சோதிக்கிறான் என்றால், அவன் எல்லோரையும் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஈமானுடைய உறுதியை பாருங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்னுடைய பொறுப்பாளன் அல்லாஹ்,
அவன் எனக்கு போதுமானவன், உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா குளிர்மையாக மாற்றினான் என்று அல்-குர்ஆன் சொல்கிறது. குல்னா, நாங்கள் அந்த நெருப்புக்கு கூறினோம், பேச்சு பேசவில்லை. எவ்வாறு அல்லாஹ் கட்டளையிட்டானோ அவ்வாறே செய்கிறார். இதைத்தான் அல்-குர்ஆன் சொல்கிறது, இஸ்கால லஹு ரப்புஹு அஸ்லிம் قال اسلمت لرب العالمين. நாம் அவருக்கு கட்டுப்படு என்று சொன்னோம், அவர் கட்டுப்பட்டார் என்று அல்-குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை அவ்வாறே நிறைவேற்றுவது எந்தவித தயக்கத்திலே ஓடுகிறார்கள். பிள்ளையுடைய பசியை தணிப்பதற்கு 7 முறை ஓடி 7வது முறை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிள்ளையுடைய பாதத்திலிருந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்திலிருந்து ஜம்சம்மை வெளியாக்குகிறார். பாலைவனத்திலிருந்து நீர் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம்! அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா அவனுடைய